ரெண்டாவதாக பார்க்கும்போது கூட அழிவில்லாத கிரீடமா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஜீவ கிரீடம். செகண்ட் பார்க்கும்போது அழிவில்லாத கிரீடமா இது யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு? பந்தயத்திலே ஒழுங்கின்படி ஓடணுமா. அல்லேலூயா. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. அப்படின்னா உனக்கு முன்பாக ஒரு கோடு வச்சிருக்காங்க, ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம், அந்த கோட்டுக்குள்ள தான் நீ ஓடணும். இல்ல இல்ல எனக்கு இந்த கோடு பிடிக்கல, நான் பக்கத்து கோடுல ஓடுறேன், அந்த ஓடக்கூடாது. இந்த பக்கம் நான் ஓடுறேன், நல்லா இருக்கு, இது ஒரே பள்ளமா இருக்கு, ஒரு மாதிரி கோணலா இருக்கு, இந்த ரோடு எனக்கு பிடிக்கல, நான் பக்கத்துல ஓடுறேன், இதுதான் ஆண்டு வச்சிருக்காரு, இதுல நீ ஓடணும். அல்லேலூயா. உனக்காக என்ன இருக்கோ அந்த என்ன பண்ணமா, அந்த பந்தயத்திலே கூட பொறுமையோடே ஓட்டத்தை என்ன பண்ணமா ஓடணுமா. எதுக்காக? கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம். ஆமென். ஓட்ட பந்தயமா தான். ஓட்ட பந்தயம் என்ன செய்யறான் அதுக்கு எவ்வளவு நமக்கு தெரியும். ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்க வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு போலீஸ் ட்ரைனிங், ஒரு போலீஸ் ஆகிறான், அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? ஒரு கிரிக்கெட் ஆடினா கூட அதுக்கு அது சொல்லுவாங்க உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்காக நல்லா அந்த பால் பார்க்கணும், நல்லா பேட் அடிக்கணும், நல்லா அது ஸ்தோத்திரம், அதுக்காக காலேஜ் ஓடணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும். அதுக்கு பல ஒழுங்குமுறைகள் இருக்கு. ஒரு போலீஸ் ஆகணும்னா அதுக்கு பாருங்க, காலை ஏஞ்சிக்கணும், மலை மேல ஓட சொல்லுவாங்களா, எல்லாம் ஓடணும், சும்மா எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் பாருங்க நீட் தேர்வு எழுதுறாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம். சில பேர் பயப்படுறாங்க, ஐயோ நமக்கு மார்க் வராது, அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். எதுவுமே எந்த ஒரு காரியமாகட்டும் முயற்சி பண்ணா கண்டிப்பா பலன் உண்டு. அப்போ பந்தயத்திலே ஓடுகிற என்ன பண்ணமா ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு நீ ஓடக்கூடாது. ஆண்டவருக்குள்ள அப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன், ஆனாலும் அவருக்கு நான் இஷ்டமா வாழ மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு என்ன செய்யணுமோ அதான் செய்வேன். நான் அவருக்கு விருப்பமோ அவருக்கு இஷ்டமோ அதெல்லாம் தேவையில்லை. கல்யாணமான பொண்ணு எப்படி இருக்குன்னா கணவன்கிட்ட வந்த அப்புறம் அவங்க இஷ்டம் போல வாழக்கூடாது. அங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, டிஷர்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க, சொல்றேன் வேற மாதிரி அவங்க இருப்பாங்க. அங்க இங்க அப்புறம் அப்படி இருக்க முடியாது. இங்க அந்த வீட்டுல என்ன இருக்கோ அப்படிதான் அங்க மாத்திக்கணும். அதே போல கிறிஸ்துவுக்குள்ள வரவங்க என்ன செய்யணுமா, கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீங்க எப்படி தெரியாது, ஆனா ஆண்டுக்குள்ள வந்த அப்புறம் ஆண்டு பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணுமா மாத்திக்கணும். அது சொல்ற நீங்க பவுல் ஓட்ட பந்தயத்திலே நீ ஓடுகிறாய், பொறுமையோடே ஓடணுமா. வாசிப்பமாக 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே கூட ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், 9ஆம் அதிகாரத்திலே கூட எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான், அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பந்தயத்திலே எல்லாரும் ஓடுவாங்க. 100 பேர் பாருங்க. இப்ப ஒரு டீம் இருக்கு, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, எவ்வளவோ டீம் இருக்கு. ஆனா கப்பு ஒன்று தான் கொடுப்பாங்க. நீங்க 10 டீமா இருக்கலாம், ஆனா 10 டீமுக்கு 10 கப்பெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, ஒரே கப்பு தான். அப்ப அந்த கப்பு யாருக்கு கிடைக்கும்னா கரெக்டாக ஆர்டர் தான் கிடைக்கும். அதே போலதான் சொல்றாரு பவுல் கூட, ஓட்ட பந்தயத்திலே நம்ம ஓடுகிறோம், பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடுவாங்க, ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க, ஓடுங்க. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் மைண்ட்ல இருக்கணும், இந்த கப் எனக்கு தான் சொல்லணும், இந்த கப் எனக்கு தாங்க, நான் தான் பெற்றுக்கொள்ள போறேன். அங்க இருக்கிறவங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிப்பாங்க, என்னால எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி பெற்றுக்கொள்வான்? அவன் நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் தான் வாங்க போறேன். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே கூட இதுதான். நம்ம ஓடுகிறோம் பந்தயத்திலே கூட, நம்ம சுத்தில நமக்கு ஆட்லும் பெரிய ஆளுங்க தான், பலவான்கள் தான், நல்லா தெரிஞ்சவங்க தான், நமக்கு எதுவுமே தெரியாது தான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, என்னது, அந்த கப்பு நான் தான் பெற்றுக்கொள்வேன். அப்ப நினைச்சு ஓடினா கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்வோம். அதான் பவுல் சொல்றாரு, எதுக்கு நம்ம ஓடுறோமோ அந்த கேவசனம் போட்டுக்கு பாருங்க, வசனம் 15. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமா இருப்பார்கள்,
அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எல்லாரும் அழிவில்லாத என்ன பண்றாங்களா, பெற்றுக்கொள்றாங்களா? நமக்கு அப்படி கிடையாது. நான் எதுக்கு ஓடுறேன்? அழிவில்லாத ஒரு கிரீடத்தை கர்த்தர் என்ன பண்ண எனக்கு தருவார். தேவ திட்டத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இங்க பவுல் சொல்லும்போது சொல்றாரு, சுயமா எதுவுமே நம்ம யோசிக்க கூடாது. ஆபிரகாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவனுக்கு முன்பாக வைத்ததான அந்த கானான் தேசத்தை குறித்து அவன் மைண்ட் வச்சிருந்தா அப்படியே கர்த்தர் எனக்கு தருவார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணாரு, பாலும் தேனும் ஒரு தேசம் குடிப்பேன்னு சொல்லி. அவன் வாழ்க்கையில பஞ்சங்கள் வந்தது, பிரச்சனைகள் எல்லாம் தான் வந்தது. ஆனாலும் அவன் மைண்ட்ல ஒன்னே இருந்தது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மையுள்ளவர், என்னை கண்டிப்பாய் கொண்டு போய் என்னை சேர்ப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் சொன்ன முதலாவதாக சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு தேவன் பண்ணதான் என்னது, வாக்குத்தத்தம் ஜீவ கிரீடத்தை பெறுவான். இரண்டாவது சொன்னேன், நமக்கு தேவன் வைத்ததான விசுவாச ஓட்டத்தில் என்ன பண்றோம், ஓடுகிறோம். ஒழுங்கா ஓடணும், கரெக்டா ஓடணும். அப்படி ஓடுறவங்க என்ன கிடைக்குமா, அழிவில்லாத கீதத்தை கர்த்தர் நமக்கு